10 வயதுடைய சிறுவன் மாணவன் மாரடைப்பினால் உயிரிழந்திருக்கிறார். இங்கே உயிரிழந்திருக்கிறார் என்பதை தாண்டி இந்த உயிரிழப்புக்கான காரணங்கள் தொடர்பில் வைத்தியர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. பெற்றோரே, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோரே, உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு அவசரமான விழிப்புணர்வு காணொளிதான் இது. எனவே மிக முக்கியமான காணொளி, நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்ற பெற்றோர்களும் விழிப்புணர்வடையட்டும். உண்மையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 10 வயதுடைய மாணவன் சிறுவன் ஒருவர் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. எனவேதான் இந்த விடயத்தை அவசரமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். விசேடமாக பாடசாலைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர் இந்த விடயம் தொடர்பில் கட்டாயமாக விழிப்புணர்வோடு செயற்பட்டுக் கொள்ளுங்கள். அதில் முதலாவதாக வைத்தியர் அவர்கள் தெரிவித்திருந்த விடயம், காலையில் குழந்தையை எழுப்புவது, அதாவது அவர்களினுடைய தூக்கம் நிறைவேற முன்பதாகவே அவர்களை அவசரமாக தூக்கத்தில் இருந்து எழுப்புதல் முதலாவது காரணமாக சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக, காலை உணவு இல்லாமல் பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்புவதும் மிக முக்கியமான ஒரு காரணமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மூன்றாவதாக, குழந்தையின் எடையை விட அவர்கள் பள்ளிக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த புத்தக பையின் எடை அதிகமாக இருத்தல், அதனை அதிகம் இவர்கள் சுமந்து செல்லுதலும் ஒரு காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதேபோல வீட்டு வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற ஆசிரியர்களினுடைய தொடர்ச்சியான அழுத்தம், இது பாடசாலைகளிலும் அதேபோல இவர்கள் மாலை நேர வகுப்புகள், காலை நேர வகுப்புகள் என்பதாக செல்லக்கூடிய அந்த ஆசிரியர்கள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய அழுத்தங்கள் என்பதும் மற்றொரு காரணமாக கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோல குளிர்பானங்களை அருந்துதல், குளிர்பான பாக்கெட்டுகளுள் அடைக்கப்பட்ட அந்த உணவுகளை உண்ணுதல் என்பனவும் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மற்றது, பாடசாலை விட்டு வந்தவுடனேயே அவசரமாக குளித்தல், அவசரமாக சாப்பிடுதல் என்பதும் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாகும். அடுத்ததாக, வீட்டு வேலைகளை முடிக்க, அதாவது பாடசாலைகளிலோ அல்லது டியூஷன்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற அந்த வீட்டு வேலைகளை உடனடியாக இப்போதை செய் என்பதாக தொடர்ச்சியாக கொடுக்கப்படக்கூடிய அந்த அழுத்தங்கள் என்பனவும், அதேபோல அவர்களை, பிள்ளைகளை நீங்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனையோ அல்லது அவர்கள் குழப்படி விடுகின்ற போதோ அதிகமாக திட்டுதல், எந்த நேரமும் திட்டிய வண்ணம் இருக்கக்கூடிய விடயங்களும் ஒரு மன உளைச்சல் சார்ந்த விடயத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு மாரடைப்பு சார்ந்த விடயங்களை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த விடயம் தொடர்பில் உண்மையில் யோசித்து பாருங்கள். பெற்றோராக இருக்கக்கூடிய நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இதில் கிட்டத்தட்ட 4-5க்கு மேற்பட்ட விடயங்களை நீங்களே அறியாமல் செய்யக்கூடிய விடயங்களாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், அவர்களினுடைய எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அவர்கள் ஒரு குழந்தைகள் என்பதையும் தாண்டி அவர்களினுடைய உணர்வுகளையும் மறந்து இப்படியான வேலைகளை தொடர்ந்தும் அழுத்த ரீதியில் அவர்கள் செய்ய தூண்டப்படுகின்றதன் காரணமாக இப்படி இந்த மாரடைப்புக்கு ஏற்பட ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம் என்பதாகத்தான் வைத்தியர் மிக முக்கியமாக இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விடயத்தினுடைய தாற்பயத்தை உணர்ந்து உங்களுடைய வீடுகளிலும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இப்படியான சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெற்றுவிடக் கூடாது என்று சொன்னால் நிச்சயமாக இது தொடர்பான விடயங்கள் தொடர்பில் எச்சரிக்கையோடு செயற்பட்டுக் கொள்ளுங்கள். அதேவேளை இந்த காணொலியை பார்க்க